நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கலாமா மட்டன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றும் பண்ண வேணாங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் கசாப் கடையில் 1/4 கிலோ நாட்டுக்கோழி மட்டும் வெட்டிட்டு வந்துருங்க. நான் சொல்கிற மாதிரி பிரியாணி வண்டி இருங்க. ஒரு வடை சட்டி வச்சுங்க, மல்லி கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் மிளகு பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா போட்டு வறுத்துங்க வச்சுருங்க. ஒரு பக்கம் ஆறுட்டுங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் மிக்ஸி ஜாரில் வந்து புதினா பச்சை மிளகா 2 சின்ன வெங்காயம் போட்டு அதை அரைச்சி தனியாக வச்சுருங்க. அதுக்குள்ளேயே இது ஆறிடுங்களா, இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருங்க. முதலே வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிங்க, இது குக்கரில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டுங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கிடுவானுங்க. வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுருங்க. அது நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த புதினா நம்மள அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை ஊற்றிடுங்க. அதை ஊற்றிங்க, எண்ணெய் பிரிஞ்சிடணுங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொன்றும் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரியணுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை போட்டுருங்க. கொஞ்சம் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வரமிளகாத்தூள் இப்போ ஓட்டுருங்க. வரமிளகாத்தூளுங்க பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறோன்னா போட்டுருங்க. நாங்கள் கொஞ்சம் லைட்டாக போட்டிருந்தேங்க. தயிர் ஊற்றிங்க, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சிக்கனை போட்டுருங்க. சிக்கன் போட்டுங்க, அது நல்லா சுருண்டு வரணுங்க. அதனால வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் சுருண்டு வந்துருங்க. உப்பு போட்டதுக்கப்புறங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா தனியாக ஒரு மாதிரி சுருண்டு வருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருங்க. ஏன்னா தக்காளியே கடைசியில் ஓடுறேன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க பிரியாணி. கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் கடைசியில் தக்காளி ஓடுறதுங்க. அது போட்டு முடிச்சிட்டிங்க. நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் நேரம் லேட்டாகுங்க. அதனால் நாங்கள் வந்து நல்லா சுருண்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிங்க, ஒரு விசில் விட்டுட்டோங்க. அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. சிக்கனுமே நல்லா சாஃப்டாகிடுங்க. அதனால் ஒரு விசில் விட்டு வச்சாச்சுங்க. நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டிக்கோங்க. நாங்கள் வந்து 1 டம்ளர் ஊற வச்சுருந்தாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்க. ஏங்க சிக்கனுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லைங்க. இப்போ மித்தபடியாக இருந்ததுன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. இது சிக்கன் கொஞ்சம் இருக்கனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தாங்க. 2 டம்ளர் ஊற்றிங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஓட்டுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு சொல்லி கொடுத்தவங்களுக்கு தங்க காப்பு போடணும், இல்லை தங்க வளையல் போடணும், இல்லை தங்க பிரேஸ்லெட் போடணும்னா தாராளமாக போடுங்க. நான் சங்கடமெல்லாம் பட மாட்டேங்க. நீங்கள் இதை ஐயோ உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஏதாவது சங்கடமாகி தானே நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாளை எது வாங்கினேன் போட்டிங்கன்னா சரி, தங்கன்னு போட்டிங்கன்னா நான் வாங்கிக்கிறக்கு ரெடியாக தான் இருக்கிறேங்க. தாராளமாக எனக்கு போடுங்க, நான் வாங்கிக்கிறேனுங்க.